பெண்கள். நானும் அதில் பெண்களாக இருப்பதை வந்து நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். மற்றவங்களுக்குலாம் தெரியுமா, நாங்கள் அதை அனுபவிக்கும் போது, ஒவ்வொரு சுகத்தையும் அனுபவிக்கும் போது அந்த பிள்ளை வரன்றது வந்து எங்களுக்கு ஒரு முழுமையான நாங்கள் பிறகு எடுத்துக்கூடிய பயனை நாங்கள் வந்து அடைத்து விடுகின்றோம். நினச்சி பாருங்க, ஒரு சின்ன கருமுட்டை, ஒரு சின்ன விந்து, அதுவும் நிறைய ஆயிரக்கணக்கில் அந்த விந்து வந்தோம். அதுவும் அப்பயே போராட்டம் பண்ணிட்டு தான் வந்து சேரும். 1000 வந்து ஏதாவது ஒரு விந்து வந்து தான் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து அந்த முட்டையோடு சேர்ந்து ஒரு குழந்தை உருவாகும். நாம் வந்து ஒரு உயிரினத்தை உருவாக்குறோம் அப்படின்ற அந்த உணர்வே வந்து சொல்ல முடியாது. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்போல்லாம் நினச்சி பார்த்தா சந்தோஷமாக இருக்குது. எனக்கு 2 பிள்ளைங்க. இந்த பையன் பொண்ணு வந்து வெளிநாட்டில் இருக்காங்க. இந்த பையெல்லாம் வயசில் இருக்கும்போது கொஞ்சம் 8 மாதம் ஆனால் கூட நமக்கு தெரியும். இந்த கையெல்லாம் அப்படி இருக்கிறது, காடு இருக்கிறது, அதெல்லாம் ஒரு ரொம்ப சுகமான உணர்வு. ஆனால் துன்பங்கள் இருக்குது, நிறைய துன்பங்கள் இருக்குது. கருவுற்ற தாய்மார்களுக்கு நிறைய அது வந்து சுகமான சுமைகள் தான். ஆனால் நம்ம அந்த குழந்தை வெளியே வந்துட்ட பிற்பாடு அந்த குழந்தைங்க நம்மளை தாங்குது பாருங்க, அதுக்கு கோடி கணக்கில் நம்ம எவ்வளோ கொடுத்தாலும் அது தகவே தகாது. இன்னைக்கு என் பிள்ளைங்க 2 பேரும் என் பையன் போனாலும் எனக்கு காலையிலே தான் கூட்டிட்டு வந்துடுவோம், நடக்கவே விட மாட்டோம். அதெல்லாம் நினைக்கும் போது நமக்கு ஒரு என்ன செய்யுது, நமக்காக ஒரு உயிர், நம்மளை நேசிக்கிற ஒரு குழந்தை, இதுக்காக நாங்கள் படுகின்ற துன்பமோ அந்த கஷ்டங்களோ அப்படி ஒரு நொடியில் எங்களுக்கு பறவே போயிடுது. அதனால் நம்முடைய கர்ப்பிணி தாய்மார்களுக்கு எல்லாருக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்குறது என்னன்னா, நேரம். நாம் பின்பற்ற வேண்டியது நேரம். நேரத்தோடு சாப்பிடுங்க, நேரத்தோடு தூங்குங்க, முடிஞ்ச வேலையை செய்யுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் நீங்கள் வேலை செய்ய வேணாம். முடிஞ்ச வேலைலாம் செய்ய சொல்லுவாங்க, செய்யணும் தான். ஆனால் சில சமயம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அந்த குழந்தை பிறந்த பிற்பாடு அதனுடைய இனிமை, அந்த குழந்தைக்குரிய முகத்தை பார்த்து தான் அது பீசின்னு பாருங்க, எல்லா கஷ்டமும் பறந்து போயிடும். உங்களுக்குலாம் தெரியுமா தெரியாதா, அந்த பிரசவ வலின்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம இந்தியாவில் தான் ஆம்பளைங்களை வெளியே விட்டுட்டு நாங்கள் உள்ள போய் அப்படியே வச்சுக்கிங்க போகும். ஆனால் வெளிநாட்டெல்லாம் அப்படி இல்லை சார். கணவன் மனைவி போனால் அவங்க வீட்டுக்காரையும் கூட்டு உள்ள உட்கார வச்சுக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு நம்ம எப்படி எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு தான் அவங்க கண்ணால் பார்க்குறாங்க சார். அதனால தான் அவங்களுக்கு வந்து ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தை அவங்களுக்கு நம்ம சொல்கிறோம், நம்ம ஆம்பளை வீட்டுலாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் புரியவே தெரியல. ஆனால் அவங்களுக்குலாம் அதெல்லாம் நேராக பார்க்கும்போது அவங்க அந்த குழந்தை பிறந்ததும் அம்மா ரொம்ப கொடுக்க மாட்டாங்க, அந்த அப்பா கையில் தான் அந்த ரத்தத்தோடையே கொடுத்துட்றாங்க. அப்போ அவங்களுக்கு அது ஒரு குறிப்பாக தான் இருக்குது. அதனால் நம்முடைய கருவுற்ற தாய்மார்கள் அனைவருக்கும் சொல்லிக்கொள்வது என்னன்னா, நேரத்தோடு சாப்பிடுங்க. எந்த மனசு கவலையும் ரொம்ப வச்சுக்காதீங்க. நாம் நினைக்கிற நினைவுகள், நாம் செயல்படுற செயல்கள் நல்லதை படிக்கணும். நம்ம பிள்ளைங்கிட்ட பேசணும். வயிற்றில் இருக்கும்போது பிள்ளைங்களை தொட்டு பேசணும். கண்ணு எப்படி இருக்கிற, அம்மா நான் இருக்கிறேன், நீ நல்லா இரு, நீ நல்லபடியாக வருவ. நமக்கு ஆனால் எங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கலாம் ஆள் இல்லை. இப்போல்லாம் நிறைய பேர் அந்த மாதிரி கவுன்சிலிங்லாம் கொடுக்குறாங்க. நம்ம பேசணும் பிள்ளைங்கிட்ட. அது மாதிரி நீங்கள் கருவுற்ற தாய்மார்கள் நீங்கள் பேசுங்க. உங்கள் மனநிலையை நல்ல விதமாக வச்சுக்கோங்க. யாருக்கும் குரோதமோ துன்பமோ பொறாமையோ எந்த கெட்டமும் வச்சுக்காதீங்க. நம்மளுடைய நினைவுகள் எல்லாம் நம்ம பிள்ளைங்களையும் பாதிக்கும். உங்கள் வயிற்றில் இருக்கிற பிள்ளைங்கள கண்டிப்பாக பாதிக்கும். அதனால் நல்ல நினைவோடு இருங்க, நேரத்தோடு சாப்பிடுங்க. இன்னொன்று நிதானம். நிதானம் நமக்கு கருவுற்ற பெண்களுக்கு ரொம்ப 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 அவசியம். நிதானம் எல்லாரும் நமக்கு நல்லா வாழ்க்கப்படுறது கிடையாது. இருந்தாலும் குடும்பங்களில் நிறைய சம்பளங்கள் இருக்க தான் செய்யும். ஆனால் அதெல்லாம் நம்ம நிதானத்தோடு கடந்து செல்ல பழகிக்கணும். இந்த தாய்மார்களுக்காக இந்த சிறிய பாடலை பாடி என் உரையை முடிக்கிறேன். இந்த வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த மகனே மகளே, நான் வாழ்வது கொஞ்சம் அந்த வாசத்தில் வந்துவிட்டு உயிர் கலந்தாயின் உயிரே, பொன் பூவில் குறுநகை
அதில் ஆயிரம் கவிதையே என் வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே மகளே வானம் தாளாட்ட மேகம் நீராட்ட வளரும் தெள்ளி நிலவே வானில் நீ காணும் சுகங்கள் நூறாக வேண்டும் தங்க சிலையே தாயின் படி சேரும் கன்று போல நாளும் வளர்வாகிலே எந்தன் வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே மகளே நான் வாழ்வது கொஞ்சம் அந்த வாசத்தில் வந்துரித்த உயிர் கலந்தாயும் உயிரே. இந்த பாடல் அனைத்து நன்றி வணக்கம்.